வணக்கம் மக்களே. என்ன மக்களே, ஃபைனலி அப்படி இப்படின்னு உருட்டி பெரட்டி ஃப்ரீ டாஸ்க்குக்கே வந்துட்டோம். ஆனா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இந்த சீசன் சுத்தமா சரியில்லை ப்ரோ, போட்டியாளர்கள் சரியில்லை ப்ரோ, கண்டென்ட் சரியில்லை ப்ரோ, இந்த சீசன்ல எவனாச்சும் பாப்பானா, குப்பை சீசன் ப்ரோன்னு சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து புலம்பிட்டு இருந்தோம். பட் புலம்பியே இந்த சீசன் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். சொல்ல போனா சீசன் முடிஞ்சு ப்ரோ, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எல்லாம் பெருசா வீட்டுக்குள்ள கண்டென்ட் இருக்காது. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே ஃபேமிலி வீக் தான். எல்லாருக்கான ஃபேமிலி உள்ள வந்து ஜாலியா பேசி அவங்களுக்கான எமோஷன்ஸ் வந்து ஷோ பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்ல எப்படி டாஸ்க் வைக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா போன சீசனை பொறுத்தவரைக்கும் நிறைய டாஸ்க் வச்சிருந்தாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி டாஸ்க் வைக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பணப்பெட்டி. சோ பணப்பெட்டியை பொறுத்தவரைக்கும் நமக்கே தெரியும், கொஞ்சம் டிஃபரெண்டா வைப்பாங்க, இல்லைன்னா கெட்டி தொங்க விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் பெருசா பண்ண மாட்டாங்க. ஏன்னா போன சீசன் மட்டும் தான் தமிழ் பிக் பாஸ்லயே கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சிருந்தாங்க பணப்பெட்டியை. அதுக்கு முன்னாடி அப்பப்ப பெட்டியை வெளியே வைப்பாங்க, இல்லாட்டினா கயிறுல கட்டி தொங்க விடுவாங்க, பணத்தை ஏத்திக்கிட்டே இருப்பாங்க, எடுத்துட்டு கிளம்பிடலாம், அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் கொஞ்சம் ட்ரம்மியா தான் வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபினாலே வீக், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிக் பாஸே முடிஞ்சு போச்சு. சொல்ல போனா இன்னும் ஒரு 3 வாரம் இருக்கு ப்ரோ. கரெக்டா 3 வாரம் இருக்கு. 3 வாரம் நம்ம சேதனுக்கான எபிசோட பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கடைசியா நம்ம ஃபினாலே எபிசோட் தான். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி போகும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 12வது வாரத்துல இருக்கிறோம். எப்படி 12வது வாரத்துல இருக்கும். இந்த வாரமாச்சும் வீட்டுக்குள்ள ஃபுல் நாமினேஷன் கொடுப்பாங்களா இல்லையா? இல்ல, எனக்கான கேள்வி அதுவா தான் இருக்கு. நானும் பார்த்துனே இருக்கேன், சீசன் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்ல இருந்து ஃபுல் நாமினேஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஃபுல் நாமினேஷன் கொடுத்த பாடு இல்ல. இப்ப கடைசியில எங்க வந்து இருக்கும், 12வது வாரத்துல இருக்கும். 12 வாரமும் வீட்டுக்குள்ள ஃபுல் நாமினேஷன் பிக் பாஸ் சைட்ல கொடுக்கல. எப்ப கொடுக்க போறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல எனக்கு தெரிஞ்சு 10வது வாரம், 8வது வாரம், 9வது வாரம் இந்த டைம்ல எல்லாம் ஃபுல் நாமினேஷன் கொடுத்துருவாங்க. சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல இருந்து வீட்டுக்குள்ள ஃபுல் நாமினேஷன் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் எல்லாருக்கான ஓட் பேங்கும் கரெக்டா போயிட்டு இருக்கும். யார் யார் வெளியே போகணுமோ அந்த ஆட்கள் கரெக்டா வெளியே போவாங்க. அதை தாண்டி வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்று நடத்திட்டாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், வன்ம குத்து தான் விழும். ஏன்னா 12வது வாரத்தை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வன்ம குத்து தான் விழும். அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை மட்டும் குறி வச்சு குத்தி மலத்திடுவாங்க. அப்படி குத்துனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு 7 பேர் மட்டும் தான் நாமினேஷன்லயே வருவாங்க. மொத்தம் 11 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு 2 பேர் வெளியே போயிருவாங்களா, 2 பேர் வெளியே போனா 11 பேர் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. 11 பேர்ல இவங்க நாமினேஷன் ப்ராசஸ் நடத்தினா எனக்கு தெரிஞ்சு 7 பேர் மட்டும் தான் நாமினேஷனுக்குள்ளே வருவாங்கப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு 7 பேர் மட்டும் தான் நாமினேஷன் வருவாங்க. பட் எனக்கு ஒரு சைடு நம்பிக்கை இருக்கு, ஃபுல் நாமினேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனால நம்ம நாளைக்கு தான் இதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டேட் லேட்டா தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அப்டேட் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபேமிலி வீக் பாத்தீங்களா, யார் யார் ஃபேமிலி உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஹைட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் ஹைப் இருக்கும். கொஞ்சமாச்சும் ஃபேமிலியை ஹைட் பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் ஹைப் இருக்கும். நாளைக்கு யார் ஃபேமிலி போவா, என்ன மாதிரி பேசியிருப்பாங்க, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம டப்புன்னு ரிவீல் பண்ணிட்டா பெருசா நமக்கு சஸ்பென்ஸ் இருக்காது. அதனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அப்டேட் வராதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்டபடியில போன வாரத்துல இருந்தே நாமினேஷன் லிஸ்ட்டை சொல்ல மாட்டேங்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, போன வாரம் இல்ல, அதுக்கு முந்தின வாரத்துல இருந்தே நாமினேஷன் லிஸ்ட் ஆகட்டும், கேப்டன் ஆகட்டும், எதுவும் பெருசா ரிவீலே ஆகல. எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த வாரமும் ஹைட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ எனக்கு ஒரு சைடு நம்பிக்கை இருக்கு ஃபுல் நாமினேஷன் சொல்லிட்டு. இன்னொரு சைடு ஒருவேளை நாமினேஷன் ப்ராசஸ் வச்சாங்கன்னா அந்த 7 பேர் யார் நாமினேஷன் வரான்னு சொல்லி பாத்துடலாமா? அந்த 7 பேர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றப்ப உண்மையான 7 பேர் கிடையாது, ஓகேவா? அதுல முதல் இடத்துல பாரு அவர்கள் தான் இருப்பாங்க. கண்டிப்பா பாரு நாமினேஷன்ல இருப்பாங்க. பாரு இல்லாம ஒரு நாமினேஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதோ முந்தின வாரம் தப்பிச்சிட்டாங்க, ஏதோ இதுக்கு முந்தின வாரம் வந்து தப்பிச்சிட்டாங்க. அது எப்படி தப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்தாப்புல ஒரு ஓட்டுகள் வந்துமே பார்வை நாமினேஷன்ல கொண்டு வராம காப்பாத்திட்டாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல் நாமினேஷன் இருக்கும். ஃபுல் நாமினேஷனை தாண்டி ஒருவேளை நாமினேஷன் ப்ராசஸ் நடத்தினாங்கன்னா கண்டிப்பா பார்வர்கள் இந்த நாமினேஷன்ல இருப்பாங்க. அடுத்தது இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா திவ்யா அவர்கள் இருப்பாங்க. ஏன்னா திவ்யாவை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள தேவையில்லாத ஒரு சில சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா கத்துறது, சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு அன்வான்டா நிறைய விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, கடந்த 2-3 நாட்களா சும்மா அவங்களுக்கான பேர் யாரா எடுத்தா கூட எஸ்கியூஸ் மீ எனக்கான பேர் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்து போய் சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா வீட்டுக்குள்ள பல பேர் கோவத்துல இருப்பாங்க. கண்டிப்பா திவ்யா அவர்களை நாமினேட் பண்ணுவாங்க. அடுத்ததா சாண்ட்ரா. ஐயோ, சாண்ட்ரா இல்லாம ஒரு நாமினேஷன் இருந்துச்சுன்னா சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியாது ப்ரோ. கண்டிப்பா சாண்ட்ராக்கு வன்ம குத்து விடும். வன்ம குத்து கிடையாது, அது கரெக்டான குத்து. சாண்ட்ரா தான் வன்மம். வன்ம குத்து கரெக்ட். அதாவது ஒரு வன்மத்தை குத்துறாங்கன்னு வச்சுக்கலாம் கைஸ், ஒரு வன்மத்தை குத்துறாங்க. அதனால இது வன்ம குத்து, ஓகேவா? ஆனா சாண்ட்ரா கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாங்க. ஒருவேளை நாமினேஷன் ப்ராசஸ் இருந்தா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா கனி அவர்களும் கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாங்க. அடுத்ததா விக்ரம் அவர்களும் கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாப்ல. ஏன்னா விக்ரம் ஒரு சில தப்புகள் பண்ணிருக்காப்ல. நடிப்பு அரக்கன் வீட்டுக்குள்ள நடிப்பை போட்டு ரொம்பவே தாளிச்சிட்டு இருக்காப்ல. மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ப்ரோ. அதுவும் நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல பாத்துருப்பீங்க, அழுதார இவர் ஒரு சைடு அழுறாரு, அந்த பக்கம் நடிப்பு கிறுக்கி வந்து நின்று அழுதுட்டு இருக்கு. எம்மா 2 பேரும் போட்ட நாடகம் இருக்க,
2 பேரும் சேர்ந்து பேசாம எங்கேயா நாடகம் நடிக்க போங்க, கரெக்டா இருக்கும். அந்த வகையில கண்டிப்பா விக்ரம் அவர்கள் நாமினேஷன்ல இருப்பாப்ல. அடுத்த சுபிக்ஷாவை கண்டிப்பா தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா சுபிக்ஷா போடுற நாடகத்தை நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சுபிக்ஷா நிறைய இடங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாம போயிட்டு தலையை விட்டு நிறைய விஷயங்கள் பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா சுபிக்ஷா வருவாங்க. அடுத்ததா வினோத் அவர்களை கண்டிப்பா குத்தி மலர்த்திடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 11 பேர்ல இருந்து இந்த 7 பேர் நாமினேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு. காமு மாமா கேப்டன் வேற, காமு மாமாக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கோம். ஆனா எனக்கு என்ன, ஃபுல் நாமினேஷன் கொடுத்து அந்த கேப்டனுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் பிடிங்கிடணும். அவருக்கு மட்டும் எதுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ்ன்னு கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். அவருக்கு எதுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ்? 12வது வாரத்துக்கு அப்புறம் பிடிங்கிட்டு விடுங்க. இப்போ நல்லா பார்க்க போனா 12வது வாரம்ப்பா இந்த ஃபேமிலி வீக்கு ஒரு நாமினேஷனு, அடுத்தது டிக்கெட் ஃபினால ஒரு நாமினேஷனு, பணப்பெட்டியில் ஒரு நாமினேஷனு, அடுத்தது இருக்கவங்க அப்படியே நாமினேஷன்ல தான் போக போறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த 5 பேர் நாமினேஷன்ல தான் இருக்க போறாங்க. அது ஃபினாலே வீக்கை நம்ம கவுண்ட் எடுக்க வேண்டாம். 3 வாரம் தானே இருக்கு, 3 வாரமும் பேசாம ஃபுல் நாமினேஷன் வைக்க வேண்டியதானே. அப்பதானே கரெக்டா மக்கள் ஓட்டு போடுவாங்க. யாருக்கு ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால கவனிக்க முடியும். யாரு டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியும். அதை விட்டு நீங்க நாமினேஷன் ப்ராசஸ் நடத்தினீங்கன்னா, ஒருவேளை ஏதாவது பெரிய தலைக்கட்டு இந்த நாமினேஷனோட தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது டவுன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கை என்ன பண்ணா வினோத்துக்கு ஓட்டு போடுறதை தாண்டி டக்குன்னு வேற யாருக்கா ஓட்டு போட பழகிரும். அப்ப அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, வினோத்துக்கு போடலாமா இல்ல இவங்களுக்கே போடலாமா, சரி ஓகே இவங்களுக்கே போடலான்னு சொல்லிட்டு அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபினாலே வீக்ல ரொம்பவே சங்கடமா போயிடும். ஃபினாலே வீக்ல ரொம்பவே சங்கடமா போயிடும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஃபுல் நாமினேஷன் இருக்கு, நல்லது. ஃபுல் நாமினேஷன் தான் இருக்கும் நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை ஒருவேளை நாமினேஷன் ப்ராசஸ் வச்சா எனக்கு தெரிஞ்சு இந்த 7 பேர் வருவாங்க. இந்த 7 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஓட்டுகள் வந்துடும். இந்த 7 பேர்ல இருந்து கண்டிப்பா சிங்கிள் எலெக்ஷன் தான் வைப்பாங்க. அதில் சுபிக்ஷா தூக்கி வெளியே போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் சுபிக்ஷா, அமித் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தூக்கிடுவாங்க ப்ரோ. அமித் நான் சொன்ன லிஸ்ட்ல இல்ல, ஒருவேளை அவங்க ப்ராசஸ் நடத்தி அமித்த நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அமித்தை தூக்கிடுவாங்க. ஏன்னா அமித் கிட்ட கண்டென்ட்டே கிடையாது ப்ரோ. அவர் வந்து அந்த கப்பல்ஸுக்கு பில்லர் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அந்த கவர் கப்பல்ஸுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பில்லர் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அவரெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னே தெரியல. ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்களுக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள போயிட்டு நல்லபடியா நல்ல அட்வைஸை கொடுப்பாங்க நான் நம்புறேன். கொடுத்தா நல்லது, இல்லாட்டினா அவரெல்லாம் காலி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஃபுல் நாமினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அமித்தை தூக்கிடுவாங்க, சுபிக்ஷா தூக்கிடுவாங்க. 2 பேரும் அவுட் ப்ரோ. இல்ல ஃபுல் நாமினேஷன் இல்ல அப்படின்னா இந்த லிஸ்ட் வந்தா இந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. இதை பத்தி உங்களுக்கு எனக்கு கருத்தா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீ டாஸ்க் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் பெருசா வன்மத்தை கக்க வேணாம்னு யோசிக்கிறேங்க. ஏன்னா 11 வாரங்கள் கிட்ட வன்மத்தை கக்கி எனக்கான தொண்டை செத்து போனதான் மிச்சம். அதனால இதுக்கப்புறம் வன்மத்தை கக்காம ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஜாலியா பேசலாமான்னு யோசிக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப ஜாலியா பேசலாமா இல்ல ப்ரோ அடிச்சு பறக்க விடுங்க ப்ரோ, இன்னும் 4 வாரம் தான் இருக்கு ப்ரோ, அதனால அடிச்சு பறக்க விடுங்க ப்ரோ அப்படின்னா உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன நம்ம பார்த்து பண்ணுவோம். ஏன்னா இன்னும் கரெக்டா 4 வாரங்கள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யாரை பிடிச்சி சண்டை போட போறது இல்ல, யாரும் நமக்கு சண்டை போடுறதுக்கும் இருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் இழுத்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா 3 மாசமா அவங்க கூட இப்போதைக்கு 3 மாசமா அவங்க கூட தான் ஜாலியாக பேசிட்டு இருக்கேன். டக்குன்னு கட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஓகே, இட்ஸ் ஓகே. சரி ஓகே, இதை பத்தி உங்களுக்கு எனக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் 2 பேரை தூக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. கரெக்டாக தூக்குங்க, பாவம் பார்க்காதீங்க. எப்படியும் ஃபேமிலிஸ் உள்ள வந்து ஒரு மாதிரி எமோஷனாக தான் பேசிட்டு போவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எமோஷன்ஸை காமிப்பாங்க. அந்த எமோஷன்ஸ்க்கான ட்ராப்லலாம் விழுந்துடாதீங்க. கரெக்டாக கேமை பார்த்து கேமோட வழியில கரெக்டா இது பண்ணுங்க. ஓகேவா, அதுதான் கரெக்டா இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு எனக்கு மறக்காம கமெண்ட்ல விடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பார்க்கலாம்.